மலேசிய சைவ சமய பேரவை ஏற்பாட்டில் 7ஆம் உலக சைவ சமய மாநாடு வரும் செப்டம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெறவிருக்கிறது. ஷாலாம் புசா டகாங்கான் லத்தானியா மையத்தின் துலிப் பங்க்வீட் ஹால் மண்டபத்தில் 2 நாள் விழாவாக இது நடைபெறும். உலக அமைதிக்கு சைவ மெய்யியலின் கொடை என்ற கருப்பொருளில் நடைபெறும் மாநாட்டின் நோக்கம் குறித்து சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் தலைவர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் வணக்க மலேசியாவிடம் விவரித்தார். சைவ மெய்யியல் என்பது குறிப்பிட்ட ஒரு மனித குழு, குறிப்பிட்ட ஓர் இனம், மதத்திற்கு உரியதல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். மனிதர்களுக்குள் இந்த சிந்தனை வேற்றுமைகள் வருகின்றன. மதங்களுக்குள் தங்கள் மதம் மேல் அவர்கள் மதம் கீழ் என்றெல்லாம் பேசும்போது மதங்கள் வழியாக உலக அமைதிக்கு கேடு ஏற்படுகிறது. ஆக இந்த ஆண்டு எங்களுடைய பேரவையின் மாநாட்டில் உலக அமைதியை பற்றி சிந்திக்க தொடங்கியிருக்கிறோம். இதுவரைக்கும் அவரவர் மதங்களைச் சேர்ந்த மக்கள், அவரவர் கோயிலுக்கு வருகின்ற மக்களை பற்றுமே நாம் சிந்திச்சிருக்கிறோம். ஆனால் சைவ மெய்யியல் என்பது குறிப்பிட்ட ஒரு மனித குழு, குறிப்பிட்ட ஒரு இனம், மதம் இவற்றுக்கு உரியது அல்ல. சைவ சமயம், சைவ மெய்யியல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒன்று. சில பிரிவினர் எங்கள் மதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் என்றதான ஒரு சிந்தனைகள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இந்த சிந்தனை குழப்பத்தை எல்லாம் சரி செய்து, நேர் செய்து, செம்மைப்படுத்தி உலகத்துக்கு கடவுள் ஒருவர் தான், அந்த கடவுள் தான் எல்லா உயிர்களுக்குமான கடவுள், அவர் குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ உரியவர் அல்ல, மதங்களை கடந்தவர் என்ற உண்மையை சைவ மெய்யியல் கடந்த 2000 ஆண்டுகளாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. முந்தைய மாநாடுகளை காட்டிலும் இவ்வாண்டு மாநாடு எதனை வலியுறுத்த விரும்புகிறது என கேட்டபோது முனைவர் நாகப்பன் கூறியதாவது: இந்த மாநாடு இந்த சைவ சமயம் உலகத்தின் எல்லா உயிர்களுக்குமான பொது சமயம், இது எல்லாருக்குமான சிந்தனையை சொல்லுகிறதுன்னு சொல்கிறோம். உலக அமைதியை நோக்கி சிந்திக்கிறோம். இந்த மாநாடு ஒரு புதிய சிந்தனை என்பது உலக அமைதிக்கு சைவ சமயம் என்ன செய்ய முடியும், என்ன கொடையளிக்க முடியும், தன்னுடைய சிந்தனைகளில், தன்னுடைய கொள்கைகளில் எதையெல்லாம் உலக அமைதிக்கு நாம் கொண்டு செல்ல முடியும் என்று சிந்திக்கின்றோம். இவ்வேளையில் சைவ சமய பேரவை சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் வாயிலாக ஒரு சிவன் கோயிலையும் ஒரு பெரிய சைவ சமய கல்லூரியை அமைக்கும் முயற்சி குறித்தும் அவர் விவரித்தார். சைவ அறவாரியம் கெர்லிங் என்ற இடத்துல 7.5 ஏக்கர் நிலத்தில் ஒரு சிறிய சிவன் கோயிலையும் ஒரு பெரிய அளவிலான சைவ சமய கல்லூரியையும் அமைக்கின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். 50 மில்லியன் மதிப்பில் இந்த கல்லூரி அமைய இருக்கிறது. இந்த கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி தர முடியும். இந்த கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி. எனவே அவர்கள் இங்கே நிரந்தரமாக தங்கி பயிற்சி பெற வேண்டும். அதற்கான வசதிகளோடு உடைய, அதாவது மாணவர்களுக்கான தங்கு விடுதிகளோடு கூடிய எல்லா வசதிகளும் கொண்ட கல்லூரி ஒன்றை அமைத்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய சைவ பேரவையின் இன்னொரு துணை அமைப்பாக சைவ அறவாரியத்தின் பெருந்திட்டம். இதனிடையே அருளாளர் அருளுரை, திருமுறை பன்னிசை, சமய நூல்கள் வெளியீடு என அர்த்தமுள்ள அங்கங்கள் இம்மாநாட்டில் இடம்பெறும் என மலேசிய சைவ சமய பேரவையின் செயலாளர் செல்வகுமார் நடராசன் தெரிவித்தார். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சமய உரைகள் இருக்குது. பிறகு வழிபாடு மிகவும் ரொம்ப எளிமையான வழிபாடு, திருமுறை பாடி வழிபாடு செய்கின்ற நிகழ்வு இருக்குது. அதை தொடர்ந்து நமக்கு திருமுறை பன்னிசை கச்சேரியும் இருக்குது இந்த மாநாட்டில். அதன் பிறகு நம்ம ஏறக்குறைய 7 தலைப்புகளில் உரைகள் 2 நாளுமே இருக்குது, சரிங்களா? அதனால் இவங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்முடைய சமயத்தின் உண்மையான தத்துவங்களை அவங்க அறிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக பல தரப்பட்ட தலைப்புகளில் இந்த மாநாட்டில் உரையாற்றவிருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வெறும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகாது. கண்டிப்பாக நம்முடைய சமயத்தில், குறிப்பாக சைவ சமயத்தில் இருக்கின்ற தத்துவங்களை அவங்க தெரிந்து கொண்டு போகலாம். தமிழ் படிக்க தெரியாதவர்களின் வசதிக்காக இம்முறை மாநாட்டில் ஒரு புது முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ் படிக்காத சில அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு சமயப்பற்று நிறையா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த மாநாட்டில் என்ன ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா,
அவங்க வந்து கேட்பாங்க, அந்த உரையை வந்து கேட்பாங்க. அதே சமயத்தில் அந்த உரைக்கான ஆங்கில மொழி பெயர்ப்பு அந்த வெண்திரையில் வரும். சரிங்களா? அவங்க அப்போ நம்ம பேசுகிறத அவங்க கேட்கலாம் ஒன்று. இரண்டாவது, நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு, இப்போ ஒரு தலைப்பு வருது. இப்போ உதாரணம் ஒரு தலைப்பு சொல்கிறேன், உயிர்களின் பண்புகளில் பேதம் இல்லை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ கட்டுரையாளர் அந்த தலைப்பை வாசிப்பார். அதே சமயத்தில் வெண்திரையில் அந்த கட்டுரையில் முக்கியமான கருத்துக்களை வந்து நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த வெண்திரையில் அங்கே வரும். இந்த ரெண்டுக்குமே அவங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேள்வி பதில் அங்கன்னு ஒன்று இருக்குது. அவங்க அதுலேயே அவங்க சில கேள்விகள் கேட்கலாம். சமயத்தை பற்றியான கலந்துரையாடலும் அதில் இருக்குது. சரிங்களா? அதுலேயும் அவங்க தங்களுடைய ஐயங்களை தீர்த்துக்கொள்ளலாம். பல்வேறு தலைப்புகளில் ஏராளமான ஆய்வு கட்டுரைகளும் படைக்கப்பட உள்ளன. கருப்பொருள் வந்து உலக அமைதிக்கு சைவ மெய்யியலின் கொடை. ஓகே, அதை நிகழ்த்துவர் வந்து நம்முடைய சிவத்தமிழ் செல்வர் முனைவர் நாகப்பன் ஆறுமுக ஐயா அவர்கள் வந்து இந்த தலைப்பை பற்றி, இந்த கருப்பொருளை பற்றி பேசுவார். அடுத்து இரண்டாவது தலைப்பு பார்த்திங்கன்னா, கடவுளின் உண்மை நிலை அருவம் என்ற தலைப்பில் மருத்துவர் பழனியப்பன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார். சரி, அடுத்தது நம்முடைய சிவத்திரு கமல்நாதன் முனுசாமி ஐயா அவர்கள் வந்து அறிவார்ந்த முடிவுகளின் ஆக்கமே சைவம் அப்படின்னு ஒரு தலைப்புலையும், அடுத்து ஆங்கிலத்திலையும் ஒரு கட்டுரை நிகழ்த்துறாரு. சைவம் இஸ் யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் அப்படின்ற தலைப்பில் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். ஓகே, அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா, உயிர்களின் பண்புகளில் பேதம் இல்லை அப்படின்ட்டு நம்முடைய மாணவர் சிவத்திரு பூபாலன் பூவன் இந்த தலைப்பில் உரையாற்றுவார். அடுத்து வந்து எல்லா உயிர்களுக்கும் உலகம் ஒன்றே என்ற தலைப்பில் சிவத்திரு அருண்பாலன் இவர் வந்து ஆசிரியர் பயிற்சி கல்வியில் ஒரு விரிவாளராக இருக்கிறாரு. இந்த தலைப்பில் பேசுகிறாரு. அடுத்த இறுதியான தலைப்பு எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒருவனே என்ற தலைப்பில் சிவத்திரு சதீஷ்குமார் லோகநாதன் இவரும் இந்த தலைப்பில் பேசப்படுறாரு. 2 நாள் மாநாட்டுக்கான கட்டணம் 130 ரிங்கேட் ஆகும். ஆர்வம் உள்ளோர் முன்கூட்டியே பதிந்து கொள்ளவும் செல்வகுமார் ஊக்குவித்தார். இவ்வேளையில் சைவ சமய கல்லூரி மற்றும் சிவன் கோயில் கட்டுமானத்துக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் நல்லுள்ளங்கள் திரையில் காணும் வங்கி கணக்குகள் வாயிலாக அவ்வாறு செய்யலாம்.